டே வலையா பத்தி சொல்லுங்க சார். வேலைக்கு ஆள் கேட்டிருந்தேன், வந்துட்டாங்களாடா? 2 பேர் வந்துக்கிறாங்க சார். நான் பாக்கிறதுக்கு தேருமா? உங்களை பாத்துக்கிறதுக்கு தேருமான்னு தெரியல, நீங்க தான் முடிவு பண்ண சார். மிச்சமா பேசாதடா, வருஷம் ஒரு ஆளா அளவுக்கு எடுத்து தீனிட்டு விட்டு இது பார்த்துட்டு இன்னொரு ஆள் வேணுமா? டேய் என்னடா மனோரா? ஒன்னும் இல்லை சார், ஒருத்தர் வர சொல்லுவா. ஒருத்தரா தான் வர சொல்றா. சோம்பேறிக்கு சோறு வித்து பையன் போன மாசமா எனக்கு சம்பளம் தரல, இதுல வர இன்னொரு ஆள் கேட்டுக்கிறான். மழை அதிகமா வருது இல்ல? அம்மா என்ன ஊர்ல வந்திருக்கீங்க? குன்றத்தூர் வேலைக்கு வந்துக்கிறீங்களா? ஆமா ஆமா. குன்றத்தூர்ல இருந்து வந்தா எங்க லாங்காச்சே, இதெல்லாம் செட் ஆகாத உங்களுக்கு? நான் இங்கே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டுக்கிறேன். நீங்க முடிவு பண்ணா போதுமா? ஓனர்ல முடிவு பண்ணா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நானும் வேலை கேட்டு தான் வந்துக்கிறேன். ஓஹோ, வேலை கிட்ட வந்ததே இவ்வளவு கேள்வியா? சரி, உன் குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேரு? நான் ஒரே ஒரு பையன்தான். கல்யாணம் ஆயிடுச்சா? முதல்ல வேலை, அதுக்கப்புறம் கல்யாணம். ஓஹோ, கரெக்ட் தாங்க. ஏதாவது லவ் கிவ் பண்றீங்களா? என் பின்னால சொத்தன பொண்ணு 101, ஆனா நான் தான் அதிகம் கண்டுக்கல. எப்படி புழுறான்? ஆமாங்க, நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறீங்க. எல்லா பொண்ணும் அப்படியே சொல்லுவாங்க, என் அழகு ஏத்த பொண்ணு கிடைக்கல. அப்படியே பெரிய கூப்பிடுறா சார். இதோ வரேன் சார். ஏங்க நான் தான் முதல்ல வந்தேன். ஹலோ இருங்க, நான் தான் முதல்ல வந்தேன். என்னம்மா நீ அறவாடி பண்ற? ஏமா கத்தியெல்லாம் இருக்கக்கூடாது, சாருக்கு பிடிக்காது. சாருக்கு பிடிக்காது, அமைதியா இரு. போ, இந்த வேலை எனக்கு தான். வாமா உள்ள வாமா. சார் இவங்க தான் சார் வந்துட்டாங்க. சார் வணக்கம் சார். வாமா உட்காரு. ரொம்ப நன்றி சார். என்ன வேலைன்னு கேள்விப்பட்டியா? உங்களுக்கு நேரத்துக்கு சோறு போடணும், அவ்வளவுதானே சார்? கரெக்ட். சமையல் செய்வியா? சார் நான் செய்யற சமையலை சாப்பிட்டு எவ்வளவு பேர் தெரியுமா வெளிநாட்டுக்கு போய்க்கிறாங்க? வெளிநாட்டுக்கா? நேத்துக்குமா? ட்ரீட்மெண்ட்டுக்கா? இல்லங்க, வேலை கிடைச்சு போய்க்கிறாங்க. நீ செய்யற சாப்பாடு சாப்பிட்டோன்னே வெளிநாட்டுல வேலை கிடைச்சுதா? உங்களுக்கு புரியல சார், அவரை வெளியே சொல்லுங்க சார், ரொம்ப கிண்டல் பண்றாரு. ஏ வலையா பத்தி போய் வெளியே நில்லு. பாயப்பாரு வட்டசி வாயம், இதுனா நான் புடு போதுன்னு தெரியல. சொல்லுமா, எனக்கு அப்பப்போ தண்ணி தாக்கத்துக்குன்னா என்ன பண்ணுவா? ஸ்ட்ரைட்டா டேங்க்ல ஒரு பழுப்பு வச்சுட்டு உங்க வாயில சொருகிட்டே போட்டுருவேன் சார். உங்களுக்கு எப்ப தேவையோ நீங்க குச்சிக்கலாம்ல. பரவாயில்ல. சரி, எனக்கு பசிக்குது, அப்ப என்ன பண்ணுவா? அந்த டேங்க்ல இன்னொரு பழுப்பு செஞ்சுட்டு சோறெல்லாம் அதே கரைச்சி ஊத்திடுறேன் சார். நம்ம பேசுற சோறு எத்தனை வந்து வைக்கணுமா? சார் நானாவது பரவாயில்ல, சோத்தை கரைச்சி தான் தரேன்றேன். இன்னொருத்தங்க நான் வெளியே ப்ளூ கலர் சொக்கா போட்டுக்கணும். நான் சொன்னாவன். நீங்க ஒண்டியா தான் இருக்கிறீங்களாமே, உங்களுக்கு கோழி மருந்து வச்சுட்டு சொத்துல அபகரிக்கிறதுக்கு பாக்குறான். நம்ம சொல்றா? ஆமா சார், என்கிட்ட ரகசியமா சொன்னான். நான் உங்ககிட்ட உண்மையதான் சொல்றேன். வேற என்ன சொன்னா? வேற ஏதாவது சார் சொன்னானே, நீங்க தூங்கி இருக்கும்போது உங்க தலைகாணி வச்சு உங்களை அழுத்தி சாகச்சலான்னு சொன்னான் சார். அடம் கொய்யால யாவாமா? டே வலைய பத்தி இங்க வா. வான்னு கத்திக்கிற மாதிரி சொன்னாய் மாதிரி. என்னடா நேதா? என்ன சார்? இன்னொருத்த வந்து நான் ப்ளூ கலர் சொக்கா போட்டுக்கினேன். ஆமா சார் வந்துக்கிறேன் சார். ஆளை பார்த்தா தங்கமான ஆள் மாதிரி இருக்குது சார். நம்ம அவன் தானே? ஆமா சார், இந்த ஆளும் அந்த ஆளும் கூட்டாளிங்க. புளி முட்டா என்ன புளிங்கிறா? புழு முட்டியா? பாருங்க சார், கூட்டாளி இருந்து கரெக்டா தெரிஞ்சிச்சு. இப்ப வெளியே நில்லுமா, அவங்ககிட்ட பேசிட்டு உனக்கு கூப்பிடுறேன். சார் நாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சார். இந்த வேலையை எனக்கே கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் நான் செய்யறேன்னு சொன்னா அதை நானே செஞ்சிடறேன் சார். நேதா தலகாணி வச்சாயிட்டா அத போமா, நானே கூப்பிடுறேன். சார் இந்த வேலையை எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்க சொத்து எல்லாத்தையும் என் சொத்து மாதிரி பாத்துப்பேன் சார். நல்லா பாத்துப்ப. அட போமான்றான். பகலா போய் முஞ்சா வா, அதான் காத்தாட திருநாய் மாதிரியா. சரி சார், வெளியே வெயிட் பண்றேன் சார். நான் வேலை கிடைச்சா? என்ன சொன்னாரு? இரு, நான் சொல்றதெல்லாம் நீ சொன்னீங்கன்னா உனக்கு தான் இந்த வேலை, எனக்கு இல்லை. நான் வெளியே வந்துட்டேன். என்ன சொல்லணும் சொல்லு. சார் உங்களுக்கு ஒண்ணுன்னா சாப்பாடுல கோழி மருந்து கலந்து தரணும் நீங்க சொல்லணும். கோழி மருந்து கலந்து தரணுமா? இது ஏன் நான் சொல்லணும்? சொன்னா வேலை கிடைக்கும், இல்லைன்னா என்ன மாதிரி வெளியே வந்துட வேண்டியதுதான். அப்படியா? சரி, வேற என்ன சொல்லணுமா? அவரு தூங்கும் போது மூச்செல்லாம் வெளியே போய் எனர்ஜி கம்மி ஆயிடுதான். மூச்சு வெளியே போயிட்டு தான் வரும், இதுல என்ன தப்புக்குது? அதுதான் வரக்கூடாதான். தலைகாணி வச்சு நல்லா அழுத்தி பிடிக்கணுமா. என்னால முடியாதுன்னு சொல்றதான் நான் வெளியே வந்துட்டேன். அதெல்லாம் நான் போடுவேன் ஈஸியா. சரி கூப்பிட்டாப்போ. சரி நீ போல வீட்டுக்கு. மழை வருதுல்ல, அதனால நின்றுட்டு இருக்கேன். வலைய பத்தியா கூப்பிடுறா இன்னொரு ஆள. கூப்பிடுறா அண்டா வைத்தா. ஏப்பா புழு கலர் சட்டை வாங்க. போ, நான் சொல்றதெல்லாம் செய். அப்பதான் நான் பாத்துக்கிறேன். குட்டிக்கா மட்டும் கேள்வி கேட்பான், பார்த்து உசாரா பேசு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வணக்கம் சார். ப்ளூ கலர் சட்டை வந்து உக்காரு.
உங்க முகத்துல அப்படியே தெய்வீக கலர் இருக்குது சார். அப்படியே சொல்லிட்டா சரி, எனக்கு பசியாத்தான் என்ன பண்ணுவா? உங்களுக்கு பிடிச்ச கோழி மருந்து வச்சு உங்களுக்கு சாப்பாடு போடுங்க சார். அது சொன்னது அப்படியே சொல்றானே. என்ன இவன் மருந்து வைக்கிறேன்றான்? சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணுவ? நீங்க தூங்கின இருக்கும்போது உங்க மூச்சு வெளியே போட தலைவனை வச்சு அழுத்தி பிடிச்சிருப்பேன் சார். ஆக மொத்தம் போட்டு தள்ளுவேன். உங்க விருப்பம் என்னோட விருப்பம் சார். என்னை போட்டு தள்ளிட்டா சொத்துல உனக்கு தானே? ஆமா சார், நான் தானே உங்களை பாத்துக்கிறேன். யோ வலையபதி, நாளை கூட்டின்னு போயா? சார் என்ன சார் வேலை இல்லையா? வேலையில ஒண்ணு இல்ல, போயா போயா. போட்டு தள்ளுவாரான், போட்டு தள்ளுவாரு. என்ன பதில் சொல்றேன்? அந்த நான் கேள்வி வேற, நீ என்ன சொல்ற? அந்த பொண்ணு தான் சார் சொல்லிச்சு. அட போய் அதான் சொல்லிச்சு அந்த பொண்ணு. ஐயோ வேலைக்கு ஆளே தேவைடா எப்பா, போட்டு தள்ளுறதுல குறியாக்குதுங்களா? என்ன வேலை கிடைச்சிச்சா? ஏய் மோசக்காரி, என்னென்னவோ சொல்லி விட்டீங்க எங்ககிட்ட. வேலை இல்லைல்ல, எனக்கு தான் அந்த வேலை. ஐயோ உன்னை நம்பி இப்படி ஆகி போட்டேன். கிளம்பு கிளம்பு, வேலை எனக்கு தான். ஏமா அவ வேலைக்கு ஆள் எடுக்கலையா? முத்துலா அனாதாசிரமத்தை குடுத்துட்டு அவர் காசி ராமேஸ்வரம் போயிடாரா? நீங்க போயிட்டு வாங்க. போச்சா? போங்க போங்க, எங்கன்னா போய் வேலை தேடுங்க. ஐயோ இப்படி ஆகி போச்சு.